அடுத்ததாக நமது நிகழ்விலே எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் இந்த உறுப்பிற்கு மட்டும் தனி மதிப்புண்டு. கதை எழுத வேண்டுமா, கவிதை எழுத வேண்டுமா, எதை எழுத வேண்டும்? எதை எழுத வேண்டும் என்றாலும் ஒரு மனம் வேண்டும். மனம் என்று நாம் எதை சொல்லுகிறோம்? இதயத்தையா? ஆம், தென்னகத்தினுடைய இதயம் என்று போற்றக்கூடிய நமது அருணா கார்டியாக் கேரினுடைய வந்திருக்கக்கூடிய நமது அருணாச்சலம் ஐயா இங்கு வருகை தந்திருக்கிறார் வாழ்த்துரை வழங்குவதற்காக. எங்களினுடைய இதயம் உங்கள் துடிப்பிலே இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. மிக அருமையானதொரு வாழ்த்துறையை தந்து முதுமையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அருமையாக சொல்லி செல்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறார். அவருக்கு இப்பொழுது நமது விழா நாயகர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். உயர்ந்த தொழில்நுட்ப வசதியோடு நமது இதயத்தை பாதுகாக்க தென்னகத்திலே மிக புதுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமையானதொரு ஒரு மருத்துவமனையை ஆரம்பித்து நம் இதயத்தை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் இ அருணாச்சலம் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த முதுமை ஒரு வரம் என்ற புத்தக வெளியீட்டு விழா, நூல் அறிமுக விழா இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு நிறைய சாகித்ய அகாடமி விருது வண்ணதாசன் ஐயா மற்றும் மேகலிங்கம் போன்ற சவுந்தரமகாதேவன் ஐயா, டாக்டர் ராமானுஜம், பிரேமச்சந்திரன் சார், கிருஷி எல்லாம் வருவார்கள். அதுக்கு முன்னால் எனது மணிகண்டன் அண்ணனுக்கும் எனக்கும் உள்ள பழக்க வழக்கம் 40 வருடங்கள். யாராலையும் நம்பவே முடியாது. 40 வருடங்கள், கிட்டத்தட்ட 85. பள்ளியில் லட்சுமி ஆலை மேல்நிலைப்பள்ளி கோயில்பட்டியில் இருக்கிறது. அது அந்த நேரத்தில் அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறந்த பள்ளி என்று. என்னுடைய அண்ணனுடைய பேட்ச் அவங்க. அப்போ இருந்த அவர் அறிமுகம். அப்போ ரொம்ப அழகாக இருப்பார், ரொம்ப துள்ளலாக இருப்பார். இப்போ அழகாக இல்லைன்னு சொல்கிறீங்களா? இப்போ அழகாக தான் இருக்கிறார். ஏன் தெரியுமா? தமிழ் கடவுள் சாலை குமாரசாமியின் அருள் அவருக்கு எப்பவும் உண்டு. தமிழை கற்றுக்கொள்ளுபவருக்கு, தமிழ் கடவுளை கும்பிடுபவர்கள் இளமையாக இருப்பாங்களாம். அதனால தான் முருகன் பார்த்தீங்கன்னா மலை மேலே போயிருப்பார். அவரை கும்பிட போகணுன்னா நீங்கள் ஏறணும். ட்ரெட்மில் டெஸ்ட்டு ரூபா கொடுத்து பண்ண வேண்டாம். 1800 அருணா கார்டியாக் கேரில் கொடுக்க வேண்டாம். நீங்கள் பழனி மலை ஏறிட்டீங்க, ஃபிட், கார்டியாக் ஃபிட்டு. மலை ஏறிட்டிங்கன்னா கார்டியாக் ஃபிட்டு. அப்போ எப்படி முருகன் சூஸ் பண்ணுறாரு பாரு தன்னுடைய ஃபாலோவர்ஸை. நீ மலை ஏறிட்டா நீ ஃபிட்டான ஆள், நீ யங் ஃபெல்லோ. ஸோ அதனால் தமிழை படிப்பவர்களும் சரி, தமிழ் கடவுளை கும்பிடுபவர்களும் சரி எப்பவும் இளமையாக தான் இருப்பாங்க. அப்போ ரொம்ப இளமையாக இருப்பாருன்னு சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் என்ன எனக்கு ரொம்ப டவுட்னா, இப்படி இளமையாக இருக்கணும்னு விரும்புகிறவர் எதுக்கு முதுமை ஒரு வரம்னு எழுதினார் அப்படிங்கிறத எனக்குள்ளே மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அவருக்கும் கொஞ்சம் பிளானிங். அந்த புக்கை கிட்டத்தட்ட நான் பாதி புக்கு படிச்சிட்டேன். பொய்யில் உண்மையிலே தான் ஒரு 20-25 பக்கம், கால் புக்கு படிச்சிருப்பேன். அதுக்குள்ளே அன்றைக்கி டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அதில் முதல்ல அவர் எழுதின முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி, அதாவது இந்த மேலாண்மை, அது நல்லா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது பொருளாதார மேலாண்மை இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை ரொம்ப அழகாக அவர் கையாண்டிருந்தார். அதை ஒவ்வொரு எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஹெல்த்தை பார்த்துக்கிடணும். அது வரை நான் படித்தேன். ஒரு 25 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே படிக்கலை. பட் அதில் அவங்க முதல்ல ஹெல்த்தை சொல்கிறார், ஆரோக்கியத்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் அதாவது ஒரு இது சொல்லுவாங்க, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அது உண்மைதான். அதனால் பொருள் இல்லாமல், ஏன்னா என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தார், சார் 4 வீடு வச்சுருந்தேன் சார், 4 பிள்ளை சார், 4 வீட்டையும் எழுதி வச்சிட்டேன் சார், நடு ரோட்டில் நிற்கேன் சார், வைத்தியம் பண்ண எவனும் வரல சார், அழுகிறார். இது சிரிப்பு இல்லை, அவர் அவ்வளோ அழுகிறார் என்கிட்ட. நீங்கள் எடுக்க சொல்கிற டெஸ்ட்டுக்கு என்கிட்ட ரூபா இல்லை சார், காசு இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிறார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு கடைசி வரைக்கும், சில பேர் ரொம்ப விவரமாக இருப்பாங்க, எங்கள் அப்பாலாம் அப்படி தான், கடைசி வரைக்கும் குடும்ப சொத்தெல்லாம் அவசரப்பட்டு எழுதி வச்சிடவே மாட்டாங்க. அதாவது ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் முதுமையில். அட்லீஸ்ட்டு அன்பு இல்லை என்றாலும் எல்லாரும் அன்பாக இருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் அன்பை மட்டும் இல்லை, நமக்குன்னு ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ். அழகாக பேசியிருப்பார். அதில் ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் பாருங்கள், உங்கள் பைக்குக்கு இன்சூரன்ஸ் எடுப்பீங்க, காருக்கு எடுப்பீங்க, ஏன் வீட்டு மிக்சி
இதுக்கு கூட எடுத்துடுறான். வாஷிங் மிஷின் கூட கரெக்டாக 3 வருஷம் மெயின்டெனன்ஸு. ஆனால் மனித உயிர், விலையில்லாத மனித உயிர் நம்ம யாருமே இன்சூரன்ஸ் எடுக்கிறதில்ல. அதை அழகாக ஒரு பத்தியில் எழுதியிருப்பார் ஒரு இந்த இதில் அத்தியாயத்தில். ஹெல்த் இங்கே பாருங்கள், ஒன்றுமே காசு இல்லாதவனுக்கு மருத்துவ காப்பீடு, காசு நிறையா இருக்கிறவன் காசு இருக்குது, பிரச்சனையுடைய நடுநிலையாளர்கள் மிடில் கிளாஸ் பீப்புள் தான். கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் வந்து வச்சுக்கிடணும். இன்சூரன்ஸ் வந்து உங்களை காப்பாற்றும், அதுவும் இளமையில் காப்பாற்றுது எப்போனாலும் சரி. ஏன்னா இப்போ வியாதி எப்போ வருதுன்னு தெரில, அதை அழகாக சொல்லியிருப்பார் ஒரு இதில் அத்தியாயத்தில். அதுக்கப்புறம் எப்படி ஃபண்டை, அதாவது நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட்டாக ப்ராவிடென்ட் ஃபண்டை வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் அப்பப்போ சிப்புன்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதெல்லாம் பற்றி அழகாக பேசியிருப்பார். அவர் பொதுவாகவே ரொம்ப நல்ல தமிழ் பேசுவார். எங்கள் பள்ளியில் நடக்கக்கூடிய இந்த ஆண்டு விழா அதுலெல்லாம் அவருடைய தமிழ் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவருக்குன்னு பெரிய ரசிகைகள்லாம் உண்டு அவருடைய தமிழுக்கு. அந்த தமிழை வந்து அவர் இப்போ இவ்வளோ லேட்டாக வெளியிட்டது தான் ஒரு ஆதங்கம். அவருடைய இதுக்கு முன்னே குறைஞ்சது ஒரு 5-6 புஸ்தகமாவது குறைஞ்சது வந்திருக்கணும். ப்ராபப்ளி அவருடைய தொழில் வந்து அவருக்கு கொடுத்துருக்காது. 2வது அவருடைய குழந்தைகள்லாம் இப்போ தான் கரெக்டாக அப்படி செட்டில்மெண்ட் ஆகிறனால அவர் ஃப்ரீயாக இருக்கனால அந்த வேக்குமை யூஸ் பண்ணுறாரு. அந்த அது நல்ல விஷயம். உண்மையிலே எனக்கு முழுக்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கடைசி வரை இருக்க வேண்டும் ஆசை. இருந்தாலும் சில வேறு பர்சனல் கமிட்மெண்ட் இருக்கனால நான் முதல்ல கேட்டிருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக அலோவ் பண்ணி மன்னித்து கொள்ள வேண்டும். மற்றபடி இதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவருக்கு தமிழ் கடவுள் முருகனின் அருளுடன் இவள் மேன்மேலும் பல புத்தகங்கள் எழுத வேண்டும். அது முதுமையை பற்றியாக இருக்கலாம், இளமையை பற்றியாக இருக்கலாம், இல்லாட்டி எதனாலும் சரி அவருடைய தமிழை அவர் இன்னும் சிறக்க எழுதி நிறைய புஸ்தகங்கள் எழுதி நன்று சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா, மிக அருமையாக சொல்லி சென்றிருக்கிறீர்கள். தமிழை கற்பவர்களுக்கு என்றும் இளமை உண்டு, தமிழை உச்சரிப்பவர்களுக்கும் என்றும் இளமை உண்டு என்று சொல்லுவார்கள். அதனால் நித்தம் தமிழை வாசியுங்கள், சுவாசியுங்கள். இதயம் சிறப்பாக செயல்பட வேண்டின் இனிய தமிழை படியுங்கள், சுவாசியுங்கள். அதுதான் அந்த தமிழ் அன்னையினுடைய ஆசையாகவும் இருக்கும் என்று மிக அற்புதமாக சொல்லி சென்றிருக்கிறார். நீங்கள் எப்படி முதுமையிலே சிறப்பாக இருக்க வேண்டும், அந்த முதுமை ஒரு வரம்தானா என்பதை ஒரு சில அழகான வார்த்தைகளில் அவருக்கு பணி இப்பொழுது சேலத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். சேலத்திற்கு செல்ல வேண்டி இருப்பதால் தன்னால் முடிந்த அவர் வந்து அவ்வளோ, ஏன்னா தொடர்ந்து வாழ்த்துறையில் நிறைய பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னதாகவே அவர் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்பதனால்தான் நாங்கள் முதலாவதாக நமது இதயம் முதலிலே வந்து பேசினால் மட்டும்தான் மற்றதெல்லாம் சிறப்பாக செயல்படும் என்பதனால் நாங்கள் இதயத்தை முதலிலே அழைத்திருந்தோம். நன்றி ஐயா, நன்றி.